நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் சுகம் ஆரோக்கியத்தை தந்து நம்மை மகிழ்ச்சியாக்க விரும்புகிற ஒரே தெய்வம், பேசும் தெய்வம் இயேசு ஒருவரே. இதோ அவருடைய நாமத்தை தொழுது கொண்ட பக்தன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அன்பானவர் 2 காரியங்கள் செய்கிறார். ஒன்று ஆத்மாவுக்கு, அதாவது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற அக்கிரமங்கள் சரீரத்தில் என்ன செய்யும், பலவீனங்களின் போராட்டங்கள் கொண்டு வரும். ஆனால் அவர் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி நோய்களை குணமாக்குகிறார். ஆம், அவருடைய தழும்புகளாலே குணமடைவர்கள் என்ற வார்த்தையை இயேசையா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் இந்த வார்த்தை கொடுக்கிறார். பயப்படாதீங்க, சிலுவையில் வழிகிற ரத்தம் இப்பொழுதே நம்முடைய அக்கிரமங்களையும் நோய்களையும் நீக்குகிறது. இதை நம்புறவங்க ஆமீன் சொல்லலாமே. உங்களுடைய நன்மைக்காக இதோ விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற நோய்கள் வெளியே தெரியாமல் கூட இருக்கும் அப்பா. ஆனால் அதோடைய தன்மை பயங்கரமாக கூட இருக்கலாம். ஆனால் உமக்கு முன்பாக நிற்கும்போது அக்கிரமங்களால் வந்த நோய்களை கடிந்து கொண்டு கத்தை குணமாக்குகிறீராம். பாவத்தை மறைக்கிற வாழவிட மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விட்டால் இறக்கம் பெறுவான்னு சொன்னீரே. அந்த இறக்கத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றும். இப்பொழுதே உங்களுடைய விடுதலை வல்லமை இறங்கினுக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நோய்களை நீக்கி ஆண்டவரே சுகமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புகழும் துதியும் உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவரை பார்க்கிறோம் பரம மருத்துவராக வைத்தியராக இருக்கிற இயேசு இன்றே நம்ம குணமாக்கினார், சுகமாக்கினார். சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு அருமையானவர்களையும் குணமாக்கி விட்டார். உங்களுக்காய் விடுதலைக்காய் ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணி ஐயர். காட் பிளஸ் யூ.